நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே நம்முடைய பாதபடத்தில் கடந்து வரவும், ஆண்டவரே எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக நம்முடைய மக்களோடு சேர்ந்த அற்ப நேரம் நம்முடைய பாதத்தில் ஆண்டவரே இருந்து நமக்கு நன்றி சொல்ல, துதிக்க, ஜெபிக்க கர்த்தர் வாய்ப்பளித்ததுக்காக நன்றி. தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாய் இருந்து இந்த ஜெபத்தில் அடியனோடு பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் நம்முடைய கருத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் என் கர்த்தர் அறிந்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஜெபமான் தோட்டத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கேடு வரக்கூடாதுப்பா. நீர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்து உங்களுக்கு தேவையான நீர்ப்பாய்ச்சலை கொடுத்து, பலனை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற பிரகாரம் அவங்களோட விருப்பத்தின்படி அவங்களோட விண்ணப்பத்துக்கு நீ பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் கௌரவித்து கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, சேதப்படக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாதுப்பா. ஒருவரும் பதில் இல்லாமல் போகக்கூடாது. கண்ணீரோடு, பாவத்தோடு, சாபத்தோடு ஒருவரும் நசிக்க கர்த்தர் அனுமதிக்க கூடாதுப்பா. தெய்வ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வழிநடத்துதல் உண்மையாகவே நம்முடைய மக்கள் பூர்ணமாய் அனுபவிக்க, நம்முடைய அன்பை ருசிக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். அடியானை பலப்படுத்துங்க. இன்னைக்கு பகல் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விதத்திலும், போக்கிலும் மரத்திலும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். செய்கிற வேலைகள், செய்கிற தொழில்கள், படிப்புகள், பிரயாணங்கள் எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இன்னைக்கு பகல் முழுவதும் இருக்கணும்ப்பா. ஒருவருக்கு ஒரு கேடு வரக்கூடாது. எல்லாரையும் இடத்தில் பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தம் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1214ஆம் நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதுவரையிலும் கர்த்தர் நடத்தினார். இனிமேலும் அவர் நம்ம நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இந்த தினத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய 30-31 வசனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:30-31 வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார்கள். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உண்மையாகவே அந்த 30ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்கள். எல்லாரையும் எல்லாம் கர்த்தர் அழைக்கிறது கிடையாதுங்க. அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அறிய வேண்டிய சத்தியம், ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ, தாயின் கருவிலே நம்ம உண்டாகிறதுக்கு முன்னவே நம்மை முன்குறித்த கர்த்தர், நம்மை கண்டவர், நம்மளை அறிந்தவர், கருவிலே நம்மை கண்டவர் அவர்தான். நம்முடைய எலும்புகள், ஒவ்வொரு உறுப்புகள் உருவாகிறதுக்கு முன்னவே நம்மை அவர் அறிந்திருக்கிறார், அவர் கண்டிருக்கிறார். அதான் சொல்றார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்கள். முன்குறிக்கப்பட்டவங்களே தான் அழைத்திருக்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய அழைப்பு ஒரு சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு வயிற்று வலி வந்து, ஒரு தலைவலி வந்து, ஒரு நெஞ்சு வலி வந்து, ஒரு ஜுரம் வந்து, பிசாசு பிடித்து ஜெபம் பண்ண சுகமாய் இயேசுவை நம்பின அப்படி சொல்லவே கூடாது. அட்வான்ஸாக கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறாங்க கர்த்தர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறாங்க. தேவனுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் இரத்தத்தாலே கழுவி நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப இயேசுவின் இரத்தத்தாலே அவர் உண்மையா அவர் நாமத்தினால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கழுகப்பட்ட பிள்ளைகள், நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் செய்கிறார், மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் தரித்திர வியாதி உள்ளவர்களாகவோ, அநாதைகளாகவோ, திக்கற்றவங்களாகவோ இருக்கிறது பிரமாணமே கிடையாது. அவங்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, உயர்த்தி வைக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றா பாருங்களேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது உண்டானால், இந்த உலகம் முழுவதும் நமக்கு எதிரியா வந்தாலும், எல்லாருமே நமக்கு சத்துருக்களானாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, அவர் நமக்காய் கருதுகிறவர், நமக்காய் நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை வழிநடத்துகிறவர், நம்முடைய எதிரிகளை தகர்த்து முறியடித்து ஒரு சேதமில்லாமல் நம்மளை காக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக, குடும்பத்தை அழிப்பதற்காக, புருஷன் மனைவியை பிரிப்பதற்காக, பிள்ளைகளை உங்களை பிரிப்பதற்காக
ஊழியங்களை கெடுக்கிறதுக்காக, சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக, உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக பல விதத்தில் பல எதிரிகள் எழும்பி இருக்கலாம், பல சத்துருகள் எழும்பி இருக்கலாம், பல கோணத்தில் உங்களுக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கலாம். பல சூன்யங்கள், மாந்திரிகங்கள், பல ஏவுதலின் ஆவிகள், பல ரீதியில் உங்களுக்கு சத்துருடைய தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கலாம். எப்படியும் நீங்க அழிக்கப்படணும், குடும்பம் இல்லாம போயிடணும், நீங்க இல்லாம போயிடணும், நீங்க இந்த உலகத்துல சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க கூடாது என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக தீவிரமாய் எழும்பி இருப்பாங்க. நீங்க அதை குறித்து கவலைப்படவே கூடாது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர், ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிய வேண்டிய மாபெரும் சத்தியம் என்று கேட்டால், அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். நம்மள பாவிகள் அல்ல, பாவிகளா இருந்தோம், ஆனா இப்ப நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார், உங்க குடும்பத்தை மகிமைப்படுத்துவார், உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை மகிமையாயிருக்கும், உங்களோட ஊழியங்கள் மகிமையாயிருக்கும், நீங்க செய்வதெல்லாம் மகிமையாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கேடும் வர தேவன் அனுமதிக்க மாட்டார். எந்த சத்ருவும் எந்த கொம்பனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கவும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருக்கு நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று நாங்க கேட்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கிறது உண்டானால் நீங்க பயப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம், சோர்ந்து போகவே வேண்டாம். இயேசப்பா கூடவே இருந்து ஆச்சரியமா, அற்புதமா, அதிசயமா, ஒரு குறையும் இல்லாம உங்களை கனமுள்ள மக்களாக, மேன்மையான பாத்திரங்களாக, ஆச்சரியமாக, அதிசயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒன்று மட்டும் கவனிங்க, இந்த ஜனவரி 1 இந்த 8ஆம் தேதி, இந்த 28ஆம் தேதி வரையிலும் எத்தனை நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்கிற யோசிச்சு பாருங்க. இந்த 28 நாளுக்குள்ள எத்தனை நன்மைகள் செய்க யோசித்து பாருங்க. எவ்வளவு அற்புதங்கள் உங்களுக்கு செய்க யோசித்து பாருங்க. ஒரு சில பிள்ளைருக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றா, அது நாங்க பொறுப்பில்லை, சத்தியம் அதுக்கு பொறுப்பில்லை, ஆண்டவர் பொறுப்பில்லை. நீங்க ஆண்டவரோடு இருந்தால், ஆண்டவர் உங்களை அழைத்தது உண்மையானால், நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டது உண்மையானால், தேவனுடைய கிருபையிலே நீங்க உண்மையா மீட்கப்பட்டது உண்மையானால், நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தார்கள் சொல்றா பாருங்களேன். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தெளிவு. எவர்களே நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நமக்கு எல்லா விதத்திலும் உங்களை மகிமைப்படுத்த, படிப்பில, உத்தியோகத்தில, தொழிலில, வருமானத்தில, ஊழியத்தில, எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை எல்லாரும் பார்க்கத்தகுந்த மகிமையாக வைப்பாராக. உங்களுக்கு விரோதமாக எவனும் எழும்ப முடியாது, எந்த தீய சக்தி உங்களை அட்டாக் பண்ண முடியாது, எந்த கெடுதி உங்களுக்கு வராது, எந்த தீங்கு வரும் ஒன்னும் உங்களை அணுகாது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சவால் கொடுக்கிறவனா இருக்கணும் கிறிஸ்தவன், சவால் கொடுக்கிறவன், சாத்தானுக்கு சவால் விடுகிறவன் அறிக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போதான் இயேசுப்பா நமக்கு அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக அப்பா நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் கூடி கர்த்தாவே, இந்த 1214ஆம் நாள் என் மக்களோடு சேர்ந்து அற்ப நேரம் இந்த ஆலோசனை கொடுத்து விசுவாசத்தை தட்டி எழுப்பி அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகால நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம், ஒவ்வொரு பெற்றோர்களையும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம், ஒவ்வொரு கை குழந்தைகள், வாலிபர்கள், கர்த்தாவே குடும்பஸ்தர்கள், ஆண் பெண் எல்லாரையும் கருத்து கொடுக்கிறப்ப இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இதை உண்மையாக நம்பி இந்த ஜெபத்தில் முழு நம்பிக்கையோட காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாய் அமையட்டும், இது ஆசீர்வாதமாய் அமையட்டும், இது அற்புதமாய் அமையட்டும், இது மகிமையாக அமையட்டும், இது மிகுந்த பிரயோஜனமாய் வல்லமையாய் காண என் கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடுமே சபா, உம்மாலே கூடாது ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே கூடும், எல்லாம் உம்மாலே கூடும், உம்மாலே கூடாது ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே என் பிள்ளையோட வாழ்க்கையிற சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மரணங்கள், பட்டினிகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் தொழிலை செய்து ஆரம்பித்து அதில் தோல்விகளை காணுங்க. எத்தனையோ பிள்ளைகள் வீடுகளை கட்ட ஆரம்பித்து அதை பூர்த்தீகரிக்க முடியாம கண்ணீர் விட்டு கலங்குறாங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகளோட வேலைகள் கைவிட்டு போகுதப்பா. எத்தனையோ பிள்ளைகளோட திருமண வாழ்க்கையில குழப்படி உண்டாய் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து நிற்கிறாங்கப்பா. திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாம எவ்வளவு பேர் ஏங்குறாங்கப்பா. ஆண்டவரே வேலை இருந்தும் வருமானம் இருந்தும் அது எங்க போறோம் தெரியாதபடி தரித்திரத்துக்குள்ள, பாபத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள முழுகி கிடக்கிற மக்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே சம்பளத்தை வாங்கி ஓட்டப்பையில போடுற மக்கள் இருக்கிறாங்கப்பா. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஊழியத்தில் இறங்கி எந்த முன்னேற்றம் இல்லை, எந்த வளர்ச்சி இல்லாம அங்கலாய்க்கிற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லாம் திருப்பாதத்தில் கொண்டு வைக்கிறேன். அனுகிரகிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையை நிரப்புவீராக, கிருபையா நிரப்புவீராக. அப்பா இந்த வார்த்தை அப்படி ஆகட்டும் ஆண்டவரே. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறான் சொன்னீர் அல்லவா? உண்மையாகவே என் பிள்ளைகள் எல்லாம் மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, வல்லமையின் மேல் வல்லமை, சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், சமாதானம், ஆனந்தம், ஆறுதல், வெற்றி, விடுதல் எல்லாம் அனுபவிக்க என் கர்த்தர் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறோம். ஒரு விதத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்பட, ஆண்டவரே கலங்க, தவிக்க நீர் ஒருபோதும் அனுமதிக்க கூடாதப்பா. நம்முடைய கிருபையுள்ள கரம், தயவுள்ள கரம் அப்பா, நம்முடைய வல்லமையுள்ள கரம் அப்பா, நம்முடைய மகிமையுள்ள கரம் அப்பா, நம்முடைய பலத்த கரம் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமா இருக்க என் தேவன் உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்கிறோம். உமக்கு அசாத்தியமான காரியங்கள் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் உமக்கு சாத்தியமாகும். ஆண்டவரே நீ நல்லவர், 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 நல்லவர். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீ எல்லாவற்றுக்கும் நல்லவராயிருக்கால் உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவராயிருக்கால் உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் திருப்பாதத்தில் கொடுத்து அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறப்பா. ஒரு கேடும் ஒரு கெடுதியும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. எந்த விதத்திலும் ஒரு தீங்கோ, ஆபத்தோ, துன்பமோ, துயரமோ அனுபவிக்க நீ விடக்கூடாதப்பா. சகல நன்மைக்கும், சகல கனத்துக்கும், சகல விதமான ஆசீர்வாதத்துக்கும் என் பிள்ளைகள் பிரயோஜனமாய் ஆண்டவரே உமக்கு நன்றி. அனுக்கிரகிக்கப்பட்டவங்களை காண என் கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு கேடும் ஒரு கெடுதியும் ஒரு ஆபத்து ஒரு அனர்த்தங்கள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு வரதுக்கு நீ அனுமதிக்கவே கூடாது. ஏசப்பா உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் அப்பா, உம்மால் எல்லாம் கூடும். உம்மால கூடாத காரியங்கள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஏசப்பா நீர் மாறாதவர். இன்றைக்கு ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய மகிமையை நிரப்புவீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ள, உம்முடைய மகிமைக்குள்ள என் பிள்ளைகளை கொண்டு நிலநிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் கண்ணீரோ, துன்பமோ, துயரமோ, கஷ்டமோ, நிந்தனையோ, பட்டினியோ, அவமானமோ, கேவலமோ, கதாவே எந்த ஒரு துயரமோ என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுப்பா. வியாதி, பலவீனம், மரண பயங்கள், எல்லா பிசாசின் தொல்லைகள், வறுமை, பட்டினிகள், நிந்தனைகள், கடபாரங்கள், ஆண்டவரே எல்லா விதமான பிராமகள், எரிச்சல்கள், வன்கண்கள், பிசாசினுடைய தொல்லைகள், எந்தெந்த பலவீனங்கள், கொடிய வியாதிகள், கொடிய பலவீனங்கள் அப்பா, எந்த போராட்டத்தில் என் பிள்ளைகள் சிக்கி ஆண்டவரே நசிச்சு போகாதபடி எல்லாரையும் கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கருத்திலே கொண்டு தருகிறோம் ஆண்டவரே. நீங்க காத்து நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்க. ரத்தத்தினுடைய பாதுகாப்பு எல்லாரும் மேலும் இருக்கட்டப்பா. ரத்தத்தினுடைய அடையாளம் எல்லாரும் மேலும் இருக்கட்டப்பா. எந்த ஒரு கெடுதியும் என் மக்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது. ஏசப்பா உம்மை நம்பி உம்முடைய திருப்பாதத்தில் கொண்டு வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் செப்பரேட்டாய் உம்முடைய கரத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு விதத்திலும் என் மக்களுக்கு கேடோ, கெடுதியோ, துன்பமோ, துயரமோ வருவதற்கு தேவன் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கவே கூடாதப்பா, அனுமதிக்க கூடாது. நம்பி கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தரை செய்கிறதுக்காக நன்றி. உம்முடைய மகிமை நீ வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி. உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி. உம்முடைய அதிசயங்களை நீ செய்ய போறதுக்காக நன்றி. உம்முடைய அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுங்க, பலன் இல்லாதவங்களுக்கு பலன் கொடுங்க, சுகம் இல்லாதவங்களுக்கு சுகம் கொடுங்க, சமாதானத்துக்கு ஏங்குற மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஐஸ்வர்யத்துக்காக ஏங்குற மக்களுக்கு அதை கொடுங்கப்பா. எதெல்லாம் கேட்டு புலம்புறேனோ அதை கொடுத்த பிள்ளைகளை கனப்படுத்துங்கப்பா. உம்மிடத்தில் எல்லாம் உண்டல்லவா. உம்முடைய நாமத்தில் எவைகளே கேட்டாலும் தருவேன் சொன்னீர் அல்லவா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுவேன் சொன்னீர் அல்லவா. உண்மையாகவே உம்முடைய நாமத்தில் எவைகளே கேட்டாலும் தருவேன் சொன்ன கர்த்தர் என் மக்களுக்கு கொடுத்து அனுக்கிரகித்து ஆசீர்வதிப்பீராக. திருமணத்தின் தேவைகள், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற துணை குடும்பங்கள் உண்டப்பா. உங்களுடைய தேவைகள் கர்த்தர் சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் சந்திப்பீராக. ஆண்டவரே கடன் சாபங்கள் அதில் மக்கள் வெளியே வரட்டப்பா. வேலைகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறட்டப்பா. நிம்மதியோடு பிள்ளைகள் வேலை செய்யக்கூடிய பாதுகாப்பும் பலனும் ஆரோக்கியம் கொடுங்கப்பா. கொள்ள நோய்கள் பரவி கொண்டு வருதப்பா. எந்த கொள்ள நோய், எந்த ஆபத்துகள், எந்த பிசாசின் தொல்லைகள், எந்த தீங்குகள், எந்த கெடுதிகள் என் மக்களை வாட்டதுக்கு நீர் ஒருபோதும் அனுமதிக்க கூடாதப்பா, அனுமதிக்க கூடாது. நம்பி ஜெபிக்கிறோம் அப்பா, நம்பி ஜெபிக்கிறோம் ஏசப்பா, நம்பி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கூடாத காரியம் உம்மால் ஒன்றுமே இல்லப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே கூடும் அப்பா. வார்த்தையில வல்லமை, ஜீவன், அதிகாரம் இருக்கிறபடி நமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குற தேவன் இன்னைக்கு அற்புதங்களை செய்யும். எல்லாரையும் திருப்பாதத்தில் கொண்டு கொடுக்கிறேன். எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
நிச்சயமே இந்த வார்த்தைகளை நம்புங்க, ஜெபத்தை நம்புங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அடினுக்காக ஜெபிங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.